ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா எல்லாரும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்னை பற்றின வகை வகையான சமையலெல்லாம் கற்றுக்க முடியும். இப்போ ரொம்ப மழை பெய்யறதுனால நம்ம சுட சுட இப்போது தட்டை பண்ணி பார்க்கலாம். வாங்க பண்ணலாம். நான் முதல்ல அரிசி எடுத்துக்கிறேன். நல்ல ஈரமாவாக இருந்தால் இன்னும் நல்லா வரும். அதனால் 1 கப்பு நம்ம அரிசி எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு அதில் பாதி தான் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் உளுத்தம் மாவு, நல்லா வறுத்த அரைச்ச உளுத்தம் மாவு. இது கொஞ்சம் நல்லா கரகரன்னு இருக்கிறதுக்காக 1 கப்பு கடலை மாவு. தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் நல்லாவே போட போகிறேன். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது வெண்ணெய். வீட்டு வெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு. எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ கரகரப்பாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலக்க போகிறோம். கலக்கிட்டு உப்பு போடலை, நம்ம இப்போ உப்பு போட்டாகணும். உப்பை போட்டுட்டு கலக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேணா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், அதனால் கொஞ்சமாகவே போடுங்க. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி போட்டு இதை பிசைய வேண்டியதான். ஸோ இப்போ வாங்க பிசையலாம். கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது. ஸோ தட்டை மாவு நல்லா ரெடியாகியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக உருட்டி நம்ம இதில் தட்டி இதில் போட போகிறோம். அதனால் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை ஆன் பண்ணிக்கணும். ஸோ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நம்ம பூரிக்கு பொரிக்கிற மாதிரியே சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வட்ட வட்டமாக பண்ணிக்கணும். வட்ட வட்டமாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இது தட்ட ஆரம்பிக்கணும். அதனால தான் இதுக்கு பேரே தட்டை. மழை காலத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கண்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. அதனால் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இது டெய்லி 2 சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. எல்லாருக்குமே சாப்பிட பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் மழை காலத்தில் ரொம்பவே கரகரன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தப்பறம் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? மெதுவாக திருப்பணும். ஏன்னா சில சமயம் நமக்கு மூஞ்சிலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து திருப்புங்க. வாசனையே நல்லா கமகமன்னு வருது. பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு தட்டை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் என்னை கேளுங்க. உங்களுக்கு நான் பண்ணி காட்ட தயாராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஐஎஃப்என் தமிழ் மூலமாக பார்க்கலாம். பாய்.